பெரி பெரி சிக்கன் கிரேவிங்ஸா வீட்டில் ஈஸியாக ஏர் ஃப்ரையரில் சிம்பிளாக செய்யலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏர் ஃப்ரை சீரீஸ் எபிசோட் நம்பர் 4. இன்றைக்கி நம்ம இந்த ஃபுல் சிக்கனை வச்சு பெரி பெரி சிக்கன் வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் வந்து சிக்கனை என்னோடய ஏர் ஃப்ரையரில் ஒரு ஃபுல் சிக்கனை வைக்க முடியாதனால 4 பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதில் நம்ம எல்லா இதுலேயுமே ஒரு 3 கோடு போட்டுக்குவோம். ஸோ இந்த மாதிரி 3 கோடு போட்டுக்குவாங்க. எதுக்குன்னா மசாலா அப்போ தான் நல்லா ஈஸியாக உள்ளே இறங்கும். அதுவும் போக நம்ம ஃபோர்க் இருக்குல்ல, ஃபோர்க்கை வச்சு நல்லா இப்படி குத்தி விட்டுக்கோங்க. இதுவுமே வந்து உங்களுக்கு நல்லா மசாலா வந்து உள்ளே போகிறதுக்கு அந்த உப்பு இறங்குறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ குத்தியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து சால்ட்டு வந்து எல்லா இதுலேயுமே லைட்டாக தெளிச்சிக்கோங்க. போட்டுட்டு லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா வினிகர் அதுவும் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு தயிர் இருக்குல்ல, தயிரும் வந்து கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம இங்கே கர்டு, சால்ட்டு, வினிகர் வச்சு நம்ம இப்போ ஊற வச்சுருக்கோம். இந்த ப்ராசஸ் வந்து எதுக்குன்னா, நம்ம இந்த சிக்கனை வந்து ஒரு மாதிரி சாஃப்டன் பண்ணுறதுக்கும் ஏதாவது ராஸ்மெல் இருந்தால் அந்த ராஸ்மெல் வந்து போகிறதுக்கும் தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். ஊற வச்சக்கப்புறம் இந்த ஊற வைக்கிற கேப்பில் நான் வந்து பெரி பெரி மசாலாவும் நான் ரெடி பண்ணிடுவேன். ஸோ அதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். பெரி பெரி சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு காஷ்மீரி சில்லி வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு 5-6 வந்து நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் அதோடு சேர்த்து பேப்ரிக்கா பவுடர் அப்படி இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர். இதோடு சேர்த்து வெறுமனே கார்லிக் மட்டும் 8 கார்லிக்கை நல்லா அரைச்சி இதோட போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 3 ஸ்பூன் கிட்ட வரும். அப்படி இல்லைன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து 3 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வினிகர் இருக்குல்ல, வினிகர் வந்து கரெக்டாக 1.5 டேபிள் ஸ்பூன். 1 ஸ்பூன் வந்து அரகணம், 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில், ரீஃபைண்ட் ஆயில் அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் ஏதாவது, ஒரு மீடியம் சைஸு வெங்காயம். இதோடு சேர்த்து 1 ஸ்பூன் வந்து சுகர் அப்படி இல்லைன்னா ஹனி. இது கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இது மோஸ்ட்லி வந்து ரொம்ப காரமாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து நான் லைட்டாக ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் லைட்டாக ஹனி ஊற்றுறேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் வந்து பிளாக் பெப்பர் 1 அப்படி இல்லைன்னா 1.25. இதோடு சேர்த்து லெமன் ஜூஸ் வேணும்னா ஊற்றிக்கோங்க. இங்கே நான் லெமன் ஜூஸ் நான் ஊற்றலை. கேர்டு வேணுன்னா ஊற்றிக்கோங்க. இங்கே நான் கேர்டு ஊற்றலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம அரைச்சிருவோம். ஸோ ரெடி ஆயிடுச்சு மசாலா. இப்போ நம்ம சிக்கனில் வந்து இதை அப்ளை பண்ணிடுவோம். ஸோ இவ்வளோ தான் இந்த பெரி பெரி மசாலா. நம்மளே அரைச்ச பெரி பெரி மசாலா. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனில் தயிரும் அந்த வினிகர் போட்டு ஊற வச்சுருப்போம்ல, அந்த சிக்கனில் வந்து இதை இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா எல்லா சைடுமே அப்ளை பண்ணிடுங்க. இந்த பார்ட் தான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக இதில். ஆனால் நல்லா இது வந்து ஃப்ரை ஆகணுன்னா மசாலா நல்லா இறங்கினா தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போதும்.
ஸோ எல்லா கார்னர்ஸுமே வந்து நல்லா தேய்ச்சி விட்ருக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மேரினேட் ஆகும் சிக்கனு. நல்லா மசாலா உள்ளே இறங்கும், நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பீஸுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி எல்லா பீஸுக்கும் பண்ணிடலாம். ஸோ அப்ளை பண்ணியாச்சு எல்லா சிக்கனுக்கும். அதான் ஒரு ஹோல் சிக்கனை வாங்கி 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே 4 பேருக்கு பண்ணுறனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஏர் ஃப்ரையரும் வந்து கொஞ்சம் சிறுசு தான், அதனால் வந்து இதுதான் செட் ஆகும். மினிமம் 4 hours, மேக்ஸிமம் ஓவர் நைட்டில் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து நம்மளுக்கு அந்த மசாலா வந்து நல்லா இறங்கும், நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான். இதை நம்ம ஒரு ஓவர் நைட்டில் வந்து நம்ம இதை மேரினேட் பண்ணிடுவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து காலையில் குக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி சிக்கனை வந்து திறந்து வைக்காதீங்க. ஏதாவது ஒரு க்ளீன் பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா ஏர் போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஸோ see you after 4 or 8 hours. The next day. கரெக்டாக 8 to 9 hours கிட்ட இது மேரினேட் ஆகிருக்கு. ஓவர் நைட்டு ஒரு 12 o'clock கிட்ட வச்சு இப்போ மார்னிங் 9 o'clock இதை வந்து நான் குக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஏர் ஃப்ரையரை வந்து ஒரு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக வச்சுருவோம். முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ப்ரீ ஹீட் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பட்டர் பேப்பர் வந்து போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம லைட்டாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்குவோம். அப்ளை பண்ணிட்டு நம்ம இது வைப்போம், சிக்கன் வைப்போம். லைட்டாக வந்து மேலே எண்ணெயை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஏர் ஃப்ரையரில் வச்சுருவோம். கரெக்டாக ஈச் சைடு வந்து 180ல் வச்சு ஒரு 12 minutes வைப்போம் ஈச் சைடு. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 12 minutes வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து திருப்பி போட்டு நம்ம இன்னொரு 12 minutes வந்து வேக வச்சிருவோம். ஸோ இன்னொரு சைடு வந்து என்ன பண்ணலாம், பட்டரும் இதுவும் சேர்த்து அந்த மசாலாவும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போதான் இங்கேயும் வந்து நல்லா நம்மளுக்கு வந்து அந்த மசாலா நல்லா இறங்கும். உங்கள் ஏர் ஃப்ரை வந்து பெருசாக இருந்துச்சுன்னா 2 பீஸாக போட்டு முடிச்சிருங்க. இது வந்து டைமும் வந்து நம்மளுக்கு கூட தான் வரும். அதே நேரம் ஓவர்லோடு பண்ணாதீங்க. மேக்சிமம் 1/2 கிலோ தான் வந்து இதில் வந்து போடணும்னு சொல்லியிருக்கு. இதே வந்து ஒரு 400 grams கிட்ட வரும் இந்த லெக் பீஸு. இப்போ இதுக்கு மேலே வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்குவோம். ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை இப்போ நம்ம ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சுருவோம். இன்னொரு 12 minutesக்கு. ஓகே, கரெக்டாக ஈச் சைஸ் வந்து ஒரு 24 minutes இல்லைன்னா 20 minutesக்கு வைங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிரும். சரி, ஓடட்டும். முடிஞ்சிருச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்க, பக்காவா வெந்துருச்சு, நல்ல மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு 3 பீஸையும் போட்டுட்டு நான் ஃபைனல் ரிசல்ட் நான் காட்டுறேன். முடிஞ்சிருச்சு, இதை எடுத்துடலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போமா? பக்கா
ஸோ முடிஞ்சிருச்சு பாருங்க, எல்லாமே பக்காவாக வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா அழகாக பிளேட்டிங் பண்ணி சர்வ் பண்ணிடுவோம். வெறும் 20 to 25 மினிட்ஸில் முடிய வேண்டிய ஒரு ரெசிபி. ஏர் ஃப்ரையர் சின்னதாக இருந்தனால கொஞ்சம் எனக்கு டிலே ஆச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு குக்கிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.